Hello all, welcome back to my channel guys. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா டிஎஸ்ஏ இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிஎஸ்ஏ இன்டர்வியூ ப்ராப்ளம் 1 அண்டு 2 வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூவில் கேட்டிருந்த ப்ராப்ளத்தை தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம் ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சா. ஸோ அண்ட் தென் செகண்ட் ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, given an unsorted integer array nums, ஓகேவா, find the smallest positive integer that not present in the array. ஓகேவா, ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேல வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ல எது வந்து ஸ்மாலஸ்டா இருக்கோ அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர்ல வந்து எந்த நம்பர் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து 1 2 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 1 2 0. இப்போ நம்ம இதில் வந்து எது வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு? ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்னுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் 0 வந்து பாசிட்டிவ் இன்டீஜரா அப்படின்னா அது பாசிட்டிவ் இன்டீஜர் கிடையாது. -1 பாசிட்டிவ் இன்டீஜர் கிடையாது, அது நெகட்டிவ் இன்டீஜர். ஓகேவா? ஸோ ஒன்னுல இருந்து அப் டு n வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த அரே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். பட் இங்க வந்து 0 இருக்கு. ஸோ இதுல வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்க நம்பர் என்னது? 3. ஸோ அதுதான் அவுட்புட். ஓகேவா? அண்ட் தென் இந்த இதில் வந்து இந்த அரேல வந்து 3 4 -1 1 இருக்கு. ஸோ இது வந்து 1 2 3 4ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எது மிஸ்ஸிங் ஆயிருக்கு? 2 வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து 1 2 3 4 5. ஓகேவா? பட் இதில் வந்து 7 8 9 10 11 12ன்னு இருக்கு. ஓகேவா? 10 இல்லை. பட் வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் ஸ்டார்டிங் இன்டீஜர் என்னது? 1. இதில் தான் பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இது ஒன்று. ஸோ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாக வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்டர்வியூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணணும். ஓகேவா? செக் எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த 1 upwards. ஸோ ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஃபார் ஈச் இன்டீஜர் ஸ்கேன் என்டையர் அரே டு சி இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட். ஓகேவா? அரேல இருக்கிற ஒவ்வொரு இன்டீஜரா நம்ம செக் பண்ணி அது வந்து அரேல வந்து இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 வந்து அரேல இருக்கா, 2 எடுத்துக்கிட்டோம்னா 2ல வந்து அரேல இருக்கா, 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 வந்து அரேல இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவுட்டர் லூப் ஃபார் i equal to 0 i less than or equal to அந்த n வேல்யூஸ் வரைக்கும் போகணும். ஓகேவா? அண்ட் தென் இன்னர் லூப்ல வந்து அந்த ஒவ்வொரு வேல்யூமே எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூங்கிறது வந்து n வேல்யூஸ். ஓகேவா? என்னங்கிறது 4. ஸோ டோட்டலா வந்து 4 வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கணும். 1ல இருந்து ஆமா 1 2 3 4. ஓகேவா? அந்த 1 எடுத்துட்டு நான் இங்க வந்து செக் பண்ணுவேன் 1 இருக்கா அப்படின்னு. 2 வந்து எடுத்துட்டு நான் செக் பண்ணேன் 2 இருக்கா அப்படின்னு. அண்ட் தென் 3 எடுத்துட்டு செக் பண்ணேன். சப்போஸ் எந்த நம்பர்லயோ அந்த நம்பரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா n². ஓகேவா? இன்னர் லூப் அண்ட் அவுட்டர் லூப் 2 வாட்டி நடக்கும். ஓகேவா? இன்னர் லூப்ல வந்து n+1 டைம்ஸ் நடக்கும். அவுட்டர் லூப்ல வந்து n டைம்ஸ் வரைக்கும் நடக்கும். இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி there is no எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்க போறது இல்ல. ஓகேவா? ஒன்லி ஃபியூ வேரியபிள்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் 1, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n² பிக் O ஆஃப். ஸோ இதோட ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆப்டிமைஸ்டு அப்ரோச்ல நம்ம என்ன அப்ரோச் பண்ண போறோம்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து 3 4 -1 அண்ட் தென் 1 இருக்கு. ஓகேவா? இந்த அரே நம்ம ஆல்ரெடி மேல பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபார் லூப்ல இந்த ஒரு நம்பர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜரான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த நம்பர் வந்து 1ல இருந்து 4க்குள்ள இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து 4 n வந்து 4 வேல்யூஸ் 1 2 3. ஓகேவா? அதனால 4க்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? 4க்குள்ள இருந்ததுக்கு அப்புறம் வந்து இதோட ஃபர்ஸ்ட் 3யோட பொசிஷன் என்ன? பொசிஷன் வந்து இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? பட் வந்து இது வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இது 0 1 2 3. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்வைப் பண்ணுவோம். சப்போஸ் இதில் வந்து எல்லாமே கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டான பொசிஷன் இல்லை அப்படின்னு, ப்ளஸ் வந்து இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், ப்ளஸ் வந்து இது வந்து 1லேருந்து 4க்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் தென் -1 4 3 1ன்னு வரும். அண்ட் தென் 4ஐயும் நம்ம செக் பண்ணுவோம். 4 செக் பண்ணுறப்ப வந்து இதோட பொசிஷன் வந்து இங்கே போயிடும். ஸோ -1 1 3 4ன்னு வரும். அண்ட் தென் மறுபடியும் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகும். லாஸ்ட் இன்டீஜரை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் இன்டீஜர் இங்கே வந்து ஸ்வைப் ஆயிருக்கு. ஸோ ஒன்னோட பொசிஷனை நம்ம செக் பண்ணுவோம். உன்னோட பொசிஷன் வந்து இங்கே வரணும். ஸோ 1 -1 2 3 4. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 தான் மிஸ்ஸிங் ஆயிருக்குங்கிறத வந்து நம்ம ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த கண்டிஷன் போட்டால் நம்ம செக் பண்ணுவோம். இது வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கிற நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு 0
இண்டெக்ஸ்ல வந்து ஒன்று தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் இல்லைன்னா அப்படிங்கிறப்ப வந்து i+1 நம்ம ரிட்டர்ன் பண்ணி அதோட வேல்யூஸை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் எது இல்லையோ அப்படிங்கிறத. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ட்ரை ரன் பண்ணுவோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒன்லி நம்ம வந்து ஸ்வைப்பிங் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகேவா, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் 1 மட்டும் தான். ஓகே, ஒன்லி ஸ்வைப் மட்டும் தான் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் 1 மட்டும் தான். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி 1 தான். ஸோ n ஸ்கொயர்டாக இருந்ததை வந்து நம்ம என்னன்னு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம வந்து ட்ரை ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அரே இது. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் 0லேருந்து n வரைக்கும் போகுது, 3 வரைக்கும் போகுது. ஸோ இதோட n வேல்யூஸ் என்னது, டோட்டலாக 4 வேல்யூஸ். ஓகேவா, அண்ட் தென் இது வந்து 1 2 3 4 இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஏன்னா 1 தான் பாசிட்டிவ் இன்டீஜர்லேயே ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் வேல்யூ, 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து 3 எடுத்துக்கிறேன். 3 வந்து 0வை விட பெருசாக இருக்கா? ஆமாம், ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். அண்ட் தென் இது வந்து 3 வந்து 1லேருந்து 4க்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா, 1லேருந்து 4க்குள்ளே 4 greater than or equal to அந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்ன 3. ஓகேவா, ஆமாம் இது ட்ரூ தான். இப்போ நம்ம வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நம்ம பொசிஷன் கரெக்டாக இருக்கிறப்ப வந்து 3. ஓகேவா, நம்ஸ் ஆஃப் 5 வந்து என்னது 3 -1 அண்ட் தென் நம்ஸ் ஆஃப் 5 வந்து என்னது 3. இப்போ வந்து 2 நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 5 வந்து 3. ஸோ நம்ஸ் ஆஃப் 5 வந்து 3ங்கிற இடத்துல என்ன இருக்கு, -1. ஸோ இது ரெண்டு வந்து கரெக்டான பொசிஷன்ல இல்லை. ஓகேவா, இது வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஸ்வைப் பண்ணுவோம். -1 4 3 1. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து 4 நம்ம செக் பண்ணுவோம். 4 ஓகே தான், இதுலேயும் இந்த கண்டிஷன்லேயும் ஓகே தான். இதில் வந்து பொசிஷன் மாற்றி இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து 3 இதில் வந்து 4 - 1 = 4 - 1ன்னு வரும். ஸோ நம்ஸ் ஆஃப் 3 equal to nums of 4. இது வந்து இண்டெக்ஸ் 3ல இருக்கணும். ஆனா வந்து இது வந்து 4th இண்டெக்ஸ்ல, இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஸ்வைப் பண்ணுவோம். இப்போ வந்து -1 அண்ட் தென் 1 அண்ட் தென் 3 அண்ட் தென் 4 இப்படி இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். 1 -1 3 4. ஓகேவா, லூப் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப் டு இந்த 4 இண்டெக்ஸையும் நம்ம செக் பண்ற வரைக்கும். அண்ட் தென் இப்போ வந்து ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ அரே வந்து எப்படி இருக்குன்னா 1, -1, 3, 4 இப்படி இருக்கு. ஓகேவா, இப்போ நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். நம்ஸ் ஆஃப் i நாட் ஈக்குவல் டு i+1. ஓகேவா, இப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து 0th இண்டெக்ஸ். ஓகேவா, இப்போ வந்து நம்ஸ் ஆஃப் i ஈக்குவல் டு 1 நாட் ஈக்குவல் டு 0 + 1. இப்போ இது வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா, இப்போ கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் இண்டெக்ஸை நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் இண்டெக்ஸை நான் எடுத்துக்கிறப்ப என்ன வருது, நம்ஸ் ஆஃப் i வந்து -1 வருது. நாட் ஈக்குவல் டு இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 1 + 1. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து 2 வரணும். 2க்கு பதிலாக வந்து -1ன்னு வருது. அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், i+1ங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, i+1 என்னது, i = 1. இந்த இடத்துல வந்து 2 நமக்கு ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து 1 2 3 4 அப்படின்னே நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா நம்ம வந்து லூப்பை ரிட்டர்ன் பண்றது n+1 அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் பண்றப்ப வந்து 4 + 1 = 5 தான் நம்ம கிட்ட வந்து மிஸ்ஸிங் ஆகிற வேல்யூஸ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இது வந்து ட்ரை ரன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கோடிங்கில் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரே ஒரு இன்புட் எடுத்திருக்கேன். ஓகேவா, இந்த அரே எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகேவா, இதில் வந்து இந்த நம்ஸை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ட்டு n = nums டாட் லென்த். இப்போ எனக்கு இந்த அரேயோட லென்த் கிடைச்சது. ஓகேவா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இதை நான் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் வந்து இது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ப்ளஸ் வந்து இது கரெக்டான பிளேஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பு ஃபார் இன்ட்டு i = 0 i less than n i++. ஸோ இப்போ நான் வந்து while லூப்பில் கண்டிஷன் போடுறேன். ஓகேவா, இப்போ இந்த கண்டிஷனில் வந்து நம்ஸ் i greater than or equal to greater than 0 and then second condition ampersand இது வந்து less than or equal to
n வேல்யூஸாக இருக்கா. ஸோ இது வந்து 1லேருந்து 4க்குள்ளே இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அண்ட் தென் இதோட பொசிஷனை நான் செக் பண்ணுறேன். ஓகேவா, நம்ஸு I மைனஸ் 1 ஓகேவா நாட் ஈக்குவல் டு nums ஆஃப் I. ஓகேவா, இப்போ நான் வந்து இதை ஸ்வைப் பண்ணுறேன். சப்போஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது, பொசிஷனும் வந்து கரெக்டான பொசிஷன், இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, ப்ளஸ் வந்து இது வந்து 1லேருந்து 4க்குள்ளே தான் இருக்குது, ப்ளஸ் வந்து இது வந்து கரெக்டான பொசிஷனில் இல்லை அப்படிங்கிறப்ப நான் வந்து நம்பரை நான் சேஞ்ச் பண்ணுவேன். கரெக்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற நான் ஒரு வேரியபிள் வச்சு இதை வந்து நான் இதுக்கு வந்து இந்த nums ஆஃப் ஐயை அசைன் பண்ணி nums ஆஃப் ஐ மைனஸ் 1 வருங்க ஸ்வைப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அண்ட் தென் இன்ட்டு temp is equal to nums of I and then nums of I is equal to nums of correct index. ஓகேவா, இதை நம்ம வந்து ஸ்வைப் பண்ணுவோம். அண்ட் தென் nums of correct index is equal to temp. ஸோ இது வந்து லூப் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ரன் ஆகும். அப் டு இது வந்து 4 டைம் வரைக்கும் ரன் ஆகும். ஓகேவா, ரன் ஆகிட்டு இதை வந்து நமக்கு வந்து கரெக்டான ஷார்ட்டடான ஒரு அரே வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் என்னது, செகண்ட் ஃபார் லூப்பில் வந்து இந்த ஷார்ட்டடான இந்த அரேயை வந்து நம்ம செக் பண்ணுவோம். இதில் வந்து நமக்கு வந்து எந்த வேல்யூ வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத I லெஸ் தென் n I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு கண்டிஷன் போடுறேன், nums of I not equal to I plus 1. இப்போ நான் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறப்ப வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா returns equal to I plus 1. ஓகேவா, இப்போது நமக்கு வந்து இதில் எதுலேயுமே வரல அப்படிங்கிறப்ப வந்து return n plus 1. ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து n equal to அரேயோட லென்த் எடுத்திருக்கோம். அண்ட் தென் வந்து இந்த ஃபஸ்ட் இன்டிஜர் எடுத்துகிட்டு அதை வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு நம்ம செக் பண்ணுறோம். அண்ட் தென் அதை வந்து கரெக்டான இந்த 4 நம்பருக்குள்ளே இருக்கா, அண்ட் தென் கரெக்டான பொசிஷனில் இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்வைப் பண்ணுறோம், இந்த நம்பரையும். இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நடக்குது. இது வந்து கரெக்டான ஷார்ட்டிங் ஆர்டரில் வரணும். கரெக்டான ஷார்ட்டிங் ஆர்டரில் என்னன்னா 1, -1, 3, 4 இப்படிங்கிற ஷார்ட்டிங் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் வந்து இது வந்து கரெக்டான. ஸோ ஷார்ட்டிங் ஆனதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். கண்டிஷன் வந்து இதில் எது வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு அப்படின்னு எது வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 1 தான் இருக்கா, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது 1, நெக்ஸ்ட் வேல்யூ என்ன 2, நெக்ஸ்ட் வேல்யூ என்ன 3, நெக்ஸ்ட் வேல்யூ என்ன 4. ஸோ இது கரெக்டான ஆர்டரில் தான் இருக்கா. ஸோ இப்போ வந்து -1 2வது இடத்துல இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 2 தான் இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுவோம். அண்ட் தென் இது எல்லாமே ஆர்டராக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து n+1, இங்கே வந்து I+1. ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் வந்து 2 நமக்கு வந்து வந்துருச்சு. சப்போஸ் இந்த இடத்துல வந்து இப்போ நான் வந்து இங்கே வந்து 0 கொடுக்குறேன்னு வைங்க. இப்போயும் நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ 2 தான் வருது. இப்போ நான் இங்கே வந்து 8 கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து 1 தான் வரணும். 1 வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ப்ராப்ளம். ஓகேவா, ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து 4th கொஸ்டின். ஸோ இந்த 4th கொஸ்டினை வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக நான் உங்களுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் டைரக்ட் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் இதை வந்து சால்வ் பண்ணி வீடியோவாக போடுறேன். ஓகேவா காய்ஸ், see you on the next video. Bye.